ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேரிட் டு மை ரொமான்டிக் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஜேகே ஒன் ஷாட் தான். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பழக்க தோசத்தில் சொல்லிட்டேன். ஓகே வாங்க டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இப்போ உனக்கு என்னதான் மைண்ட் பிரச்சனை, நல்லா தானே போச்சு அம்மா, எங்கம்மா நல்லா போச்சு, டேட்டுக்கு நீயா போன, நல்லா தானே போச்சுன்னு கேட்குற. எனக்கு அவங்க கூட டேட் போனது சுத்தமாக பிடிக்கவே இல்லை தெரியுமா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, என்னடி சொல்கிற, உங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன், நல்ல பையன், இப்படின்னு அப்படி புகழ்ந்துட்டுருக்கார், நீ என்னமோ எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற. என்ன வாங்கி நான் போய் உங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், போய் சொல்லு எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கலன்னு. அந்த வெண்ணெய் எனக்கும் புரியுது, உனக்கு என்னடி பிடிக்கல அவன்கிட்ட மா, அவனுக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லைம்மா. மேனஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. இங்கே பாரு, ஒரு பையனும் ஒரு பொண்ணு கடைக்கு போயிருக்காங்க. பொதுவாக என்ன பண்ணுவோம், உனக்கு என்ன பேருன்னு கேட்டு நம்ம தானே வாங்கிட்டு வருவோம். அவன் என்ன தெரியுமா பண்ணா, நான் அவனுக்கு முன்னாடியே போயிட்டேன் ஓகேவா, நான் உட்காந்துருக்கேன், அவன் நேராக ஆர்டர் பண்ணுறதுக்கு போனால் வாங்கிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு என்னை பார்த்துட்டு நீ ஆர்டர் பண்ணலையான்னு கேட்டான். நான் இல்லை உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வா, அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்னா அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான் அப்படிங்கிறான் என்னை பார்த்து. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, நார்மல் தானடி, சரி சாப்பிடாம உட்காந்துருக்கேன்னு போய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறான். ஜேகே என்ன பண்ணுவான்னு தெரியுமா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, கடவுளே எப்படிங்கவோ ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நானும் ஒன்று ஷாப்புக்கு போனோம்னா அவனுக்கு முன்னாடியே நான் போயிட்டா கூட அவன் எனக்கு என்ன வேணுங்கிறத என்கிட்ட வந்து கேட்டுட்டு போய் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வருவான் தெரியுமா. அப்படி தான் பண்ணுவான், எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்கும். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஆனால் ஜேகே உன்னோட ஃப்ரெண்டு அதனால அவன் அப்படி பண்ணுறான். அதுதாம்மா வந்துட்டு உண்மையை சொன்னால் ஒரு பையன் அப்படி தான் இருக்கணும். இவன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான். பில் கொடுக்க போகிறப்ப உனக்கு நீ கூட எனக்கு நான் கொடுத்துக்கிறேன், ஆஃப்டர் மேரேஜ் நான் வேணால் அவனுக்கு கொடுக்குறேன்டா, அது வேணும்னா. அப்போ இல்லைன்னா என்ன பண்ண, அவன் வாங்கி தரானா ஆண் வாயை பார்த்துட்டு நான் உட்காந்துருக்கணுங்கிறானா. அப்படி இல்லைவா, நம்ம நார்மலாக அந்த சொல்லும் போது அப்படியே வேணும்னா சொல்ல எல்லாம் வாயில் வரும்ல, என் வாயில் நல்லா வருது, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதி ரூம்க்கு ஏறி போயிட்டீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஐயோன்னு இருக்கு. இந்த சைடு ஜேகேயோட அம்மாவும் ஜேகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த பொண்ணு சுத்தமாக பிடிக்கலம்மா. ஏண்டா, அவள் அவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறா, ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ ஆட்டிடியூட் தேவையா. ஜேகேயோட அம்மா ஜேகே பார்த்துட்டு, இந்த வார்த்தையை நீ கேட்கக்கூடாது அம்மா, இந்த வார்த்தையை நான் கேட்கக்கூடாதுன்னு இல்லை, எனக்கு அவள் சுத்தமாக பேசின விஷயம் பார்த்து எதுவுமே எனக்கு பிடிக்கல, எனக்கு அவளை பிடிக்கல அவ்வளோதான். உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு தாண்டா நான் பார்க்கணும், பையன் மாதிரி பாரு, நல்லா சாஃப்டான கேரக்டரா, அப்படி இருந்தால் வந்து ஒரு பொண்ணுனா அழகாக இருக்கும். அவள் எப்படி பேசுகிறா தெரியுமா. நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. ஜின்னு அவங்க அம்மாவை பார்த்து சிரிக்கிறோம். நீ சிரிடா, நீ சிரி, உன்ன மாதிரி உன் தம்பியும் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தா நான் சட்டப்பட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே பாரு, லவ்வும் பண்ணாமல் ஒரு மண்ணும் பண்ணாமல் என் உயிர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜின்னை பார்த்து சொல்கிறாங்க. ஜின் சிரிச்சிட்டேனே, எல்லோரும் உன் வேலையை ஈஸியாக ஆக்கிடுவாங்களாம்மா. எங்கே உன் ஒய்ஃபு தூங்கிட்டுருக்கா. அதெல்லாம் முடியல ஜின், எத்தனை பொண்ணுடா பிடிக்கல எப்பா அப்படிங்கும்போது எங்கள் கரெக்டாக வந்து வயனோட அம்மாட்டேருந்து ஜேகேயோட அம்மா கால் வருது. இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, இவங்களும் பயங்கரமாக புலம்புறாங்க எங்கிட்ட. ஜேகே எப்படி சொல்கிறாங்க, வயனோட அம்மா ஐயோ அவனுக்கு மேனஸ் இல்லைன்றா, அப்படின்றா இப்படின்றா, அவெல்லாம் பையனான்னு கேட்குறா, அவெல்லாம் ஆம்பளையாக இருக்க தகுதியே இல்லைங்கிறா, இதெல்லாம் என்ன வார்த்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வயனோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகேயோட அம்மா எது அப்படியே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு, இவன் அதுக்கு மேலே இருக்காங்க, அந்த பொண்ணை ஆட்டிடியூடுங்கிறான், அவன் பேசுனது ஆட்டிடியூடாக இருக்குங்கிறா, பார்த்தா பாருங்க ஒரு பார்வை, எனக்கு என்னமோ அவ்வளோ குலகாரி மாதிரி தெரியலாம் அப்படின்றான். ஐயோ என்னால் முடியல அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி புலம்பிகிட்டு இருக்காங்க. பையனோட அம்மாவும் ஜேகேயோட அம்மா வந்து ஒரு கெஃபேல உட்காந்துருக்காங்க. இப்போ 2 பேரும் ஒரு டேட் போயிட்டு வந்திருப்பாங்க. கரெக்டாக 2 பேரும் டேட்டை சொதப்பிட்டோன்னு சொல்லி ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லிவிட்டு 2 பேரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கடவுளே, ஏன் தான் அப்படி பண்ணுறான்னு தெரில. ஜேகேயோட அம்மா அப்படி சொல்லுவோம், என்னோட அம்மா பார்த்துட்டு, என்னாச்சு சுத்தமாக பிடிக்கல அந்த பொண்ணும். எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி பொண்ணு பார்த்தாலும் குறை சொல்கிறான். போன டைம் என்னங்க சொன்னான், ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கான்னு தானே சொன்னான். சரி இந்த டைம் ஆட்டிடியூட் இல்லாமல் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, நல்ல ஃபேமிலி பொண்ணு தெரியுமா, நல்லா ஹோம்லியான கேர்ள், பேசும்போது அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நீட்டாக மரியாதை கொடுத்து அப்படி பேசினான். அவளை கொண்டு போய் முன்னாடி நிற்க வச்சேன். 2 பேரும் டேட் போயிருக்காங்க. என்ன திரும்ப சொல்லிட்டான் ஒரு வார்த்தையில், மா சாம்பார் மாதிரி இருக்காம்மா, தொட்டதுக்கெல்லாம் ஐயோங்கிறா. ஐயே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். நல்லா பார்த்தாலும் குறை சொல்கிறான், ஆட்டிடியூடாக இருந்தாலும் குறை சொல்கிறான், கொஞ்சம் அமைதியான பொண்ணாக இருந்தால் சாம்பாருங்கிறான். இவன் சாம்பார் சட்னின்னு சொல்கிறதுக்கு நான் எத்தனை பொண்ணை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிகிட்ருக்காங்க. பையனோட அம்மா பார்த்துட்டு, இங்கேயும் அதே கதை தான்,
ஐயோ! மாப்பிள்ளை பார்த்து நான் ஒளிஞ்சிருவேன் போல. ஏன்டா இந்த பொம்பளை பிள்ளைய பெத்தோம், கம்முன்னு ஒரு பையனை பெற்றிருக்கலாமேன்னு தோணுது. இதுக்கு பொம்பளை பிள்ளையே பரவாயில்ல தெரியுமா? இவன் 1008 நோட்டை சொல்கிறான். அந்த பொண்ணு நடந்ததெல்லாம் குறைய சொல்கிறான். டங்கு டங்கு டங்குன்னு நடக்குறா. ஒரு பொண்ணுனா ரொம்ப பொறுமையாக நடக்கணும் இல்லை, ஒரு அளவுக்காச்சும் சாஃப்டாக நடக்கணுமா இல்லையா? ஏதோ டங்கு டங்குன்னு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி அதையும் குறை சொல்கிறான் தெரியுமா? மண்டை காயுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. எனக்கு கரெக்டாக அவங்க அம்மாட்டேருந்து கால் வருது. சொல்லுமா, என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சுன்னா, நான் சொல்லி அந்த பையனை அனுப்பி வச்சிட்டான். ஒரு 10 நிமிஷம் தான் பேசணும். எனக்கு சுத்தமாக செட் ஆகுதுன்னு தோணுச்சு. நீங்கள் கிளம்புங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் ஜிகே கொண்டு வந்து வீட்டில் விட சொல்லிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஃபைன், இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? மா, நீ காஃபி போட்டியில் காலையில் அது நல்லாவே இல்லைம்மா. நான் காலையிலே சொல்லணும்னு நினச்சேன். ஏன் திடீர்னு சுகர் அதிகமாக போட்டேன். அது இல்லாமல் காஃபி தூளும் ரொம்ப அதிகம். ரெண்டும் சேரும்போது ரொம்ப கன்றாவையாக இருந்துச்சு தெரியுமா? நான் காலையில் ஏதோ கிளம்புற அவசரத்தில் போனால் போதுன்னு குடிச்சிட்டு போயிட்டேன். இனிப்பேர் தயவுசெய்து இப்படி காஃபி போடாத. சுகர் அதிகமாக போச்சுன்னா தயவாக செய்து இன்னும் கொஞ்சம் பாலை ஊற்றி காஃபியை போடு. காஃபி தூள் அதிகமாக போயிடுச்சுனாலும் இன்னும் கொஞ்சம் பாலை ஊற்றி எல்லாம் ஈக்குவல் ஆகும். அதை விட்டுட்டு அப்படியே ஆற்றி ஆற்றி எங்களுக்கு கொடுக்காத சரியா? நாங்கள் மனுஷங்க மாடலை கழனி தண்ணி மேலே நீ ஆற்றுற காஃபியை குடிக்க. உங்கள் அம்மாவுக்கு லேட்டாக டென்ஷன் ஆகுது. நீ பேசுவடி பேசுவ. இந்த வாய்க்கு தான் இப்படி சுற்றிட்டு இருக்க. எப்படி சுற்றிட்டு இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். குட்டியாக ஒரு டவுசர், அழகாக ஒரு டிஷர்ட், சூப்பராக இருக்கேனே பார்க்க. அது இல்லாமல் செம்ம ஃபிகராக இருக்கேன். ஃபயன். சரி சொல்லுமா, ஏன்டி இப்படி பண்ணுற? அந்த பையன் நல்ல பையன் சொன்னாங்க. நீ எல்லா பையனுக்கு தான் அவார்ட் கொடுக்குற. எல்லா பையனும் வந்துட்டு வந்தால் போதும், 2 நிமிஷம்தான். அவங்க பேரண்ட்ஸ் இப்படி அப்படின்னு சொன்னால் அவார்டை தூக்கி தூக்கி வழங்குற. எங்கே என்ன அவார்ட் தர முடியும்னு எதோ ஃபங்க்ஷன் எதுவும் வச்சுருக்கியா? உனக்கு எகத்தாலண்டி இப்படி பேசு. இந்த ஜென்மத்தில் உனக்கு பையன் கிடைக்க மாட்டான். பார்த்து கிடைக்காட்டி ஷபா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோன் வச்சிட்டாங்க. ஜேக்கியோட அம்மா, என்னாச்சு? நான் மாப்பிள்ளை என்னன்னு கேட்டால் அவனை வச்சு காஃபியை குறை சொல்கிறாங்க. எங்கே அந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் புலம்பிட்டு இருக்கும்போதே ஜேக்கியோட அம்மா தான், கம்முன்னு ஜேகேக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உங்கள் அம்மா பார்த்துட்டு எனக்கும் தோணுச்சு. ஆனால் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்களே, நம்மளே அதனால தானே கல்யாணம் பண்ணி வைக்காமல் கம்முன்னு இருக்கோம். இவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? நிறைய விஷயம் அவள் ஒயின் மாதிரி பண்ணலாமா, ஒயின் மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படி தான் சொல்கிறான். இவ்வளோ அதே தான் சொல்கிறான். ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ண சொன்னால் பண்ணிக்குவாங்க? 2 பேரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த ஒயின்லாம் ஆணித்தனமாக சொல்கிறான். நான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தப்பே சொன்னேன் அவகிட்ட, கம்முன்னு உனக்கு நான் ஜேகேவை கல்யாணம் பண்ணி வச்சிருவான்னு. ஏன்னா அவள் ஃபஸ்ட் டைமே சொல்லிட்டாங்க அந்த பையன் வந்து ஜேகே மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னான். நான் அப்பயே சொன்னேன் கம்முன்னு ஜேகேவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீங்களும் அந்த டைம் தானே கரெக்டாக பண்ணி பார்த்தீங்க. ஆனால் அப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கம்முன்னு பேசி எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே நல்லது. நம்ம 2 பேரும் 2.5 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். நமக்கு இவங்க பார்க்குறது லேட் ஆகும் தெரியும். அதனால் நம்ம 24 வயசில் 2 பேத்துக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 26 வயசு ஆகுது, ஒருத்தரையும் ஓகே சொல்லலை. கம்முன்னு இவங்க 2 பேத்துக்கே பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்லிட்டுருக்காங்க. என்னோட அப்பா வந்து ஒரே வாரத்தில் எனக்கு வந்து ஜேகேனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, அவங்கக்கிட்ட பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் பேசிட்டோம், அப்புறம் நம்ம பேசிக்கலான்னு சொல்லிட்டாங்க. இந்த சைட் பார்த்தா ஜேகேயோட அம்மா சொல்லும்போது ஜேகேயோட அப்பா வந்துட்டு, அது எப்படி செட் ஆகும்? அவங்க ஃப்ரெண்ட்ஸுடி ஏங்க, அதெல்லாம் செட் ஆகுங்க. இவன் பையன் நொட்டை சொல்லும் போதெல்லாம் அதிகபட்சம் அவள் ஒயின் மாதிரிலாம் ஒயின் மாதிரிலாம் அந்த பொண்ணு நடக்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? ஒயின் எப்படி நடப்பா தெரியுமா? அப்படியே தாங்க சொல்கிறான். அதுக்கு தான் சொல்கிறேன் கம்முன்னு ஒயினே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. ஜின் பார்த்துட்டு, இது நல்ல ஐடியா தான், கம்முனு இவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, உங்களுக்கு அலையிறதாச்சும் மிச்சமாகும் அப்படின்னு சொல்கிறான். ஜின்னோட ஒய்ஃப் பார்த்துட்டு, ஜின் அது எப்படி செட் ஆகும்? ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஜின் அவளை பார்த்துட்டு, நீயும் ஃபஸ்ட் என்னோடய ஃப்ரெண்டு தான், இப்போ என்னோடய ஒய்ஃபா இல்லையா? ஜின், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்றும் அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது ஜின். நீ அமைதியாக இரு, அதெல்லாம் செட் ஆகும். ஜின், இதெல்லாம் செட் ஆகுது, நீ சும்மா இரு. அத்தை, இதெல்லாம் செட் ஆகிறது கஷ்டம் த. ஜின் அவள் ஹிப்பை பிடிச்சி டக்குன்னு கிட்டே இழுக்கிறான். ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜின்னை பார்க்கும்போது இங்கே வந்து கரெக்டாக ஜேக்கோட அம்மா வந்து நிமிர்ந்துருப்பாங்க. அவங்க ஜின் பண்ணுறதை பார்த்துட்டு சரி சரி அப்படி சொல்லிட்டு குனிஞ்சிக்கிட்டாங்க. ஜேக்கோட அப்பா ஆல்ரெடி எந்திரிச்சு போயிருப்பார். ஜின் அவளை பார்த்துட்டு, என் கண்ணில் உனக்கு என்ன தெரியுது? நான் ஏதாவது சொல்லிடுவேன், அப்புறம் ஐயோ சொல்லிட்டாலேன்னு குதிப்பேன். பரவாயில்ல சொல்லு. காதல் பாதி காமம் பாதி தெரியுது. ஏன்னா கை பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு அப்படி தான் தோணுது. ஜின் சிரிச்சுட்டு, காதல் தெரியுதுல்ல? தெரியுது தெரியுது அப்படி சொல்லிட்டு அவள் ஜின்னை பார்க்குறா. நான் இதை ஜேகே கண்ணில் பார்த்துருக்கேன். அவனை பார்க்கும்போது, ஏய் லூஸு, நானும் தான் ஜேகே பார்த்துருக்கேன். அவள் ஜேகே வந்துட்டு அவளும் நார்மலாக தான் பார்ப்பான், அவனும் நார்மலாக தான் பார்ப்பான். நீ லூஸை மாதிரி கற்பனை பண்ணியிருக்க அப்படி சொல்கிறியா? ஜின்
அத்தை இருக்காங்கடா, டே பண்ணாத அப்படி சொல்லிட்டு அவள் ஜின் கையை பிடிக்கும். ஜின் அவளை பார்த்து சிரிச்சிட்டு என்ன சொல்கிறேன், இப்போ சாமி உன் தம்பி தாராளமாக அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கையை மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துட்டா. ஜின் சிரிச்சிட்டு இப்போ தான் சொல்கிறேன், அதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக சிரிக்கிறாங்க. ஜின் அவளை பார்த்து சிரிக்கும் போது அவங்க அம்மா, டே இங்கே பதில் சொல்லுங்கடா, அம்மா கல்யாணம் பண்ணி வைம்மா, அதெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. ஜின் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அவன் ஒய்ஃபை திரும்பி பார்க்குறாங்க. இதுக்கூட என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லுக் கொடுமது, அதெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக சிரிக்கிறாங்க. அவங்க ஜின்னை பார்த்துட்டு இப்போ இதுக்கு நீ என்ன பார்த்த அப்படின்றாங்க. அவங்க அம்மா வந்து ஏதாச்சும் கை கழுவ போயிருப்பாங்க. அந்த டைமில் கேட்கும்போது என்னையும் எங்கள் அம்மாவும் இதே கொஷின் கேட்டாங்க. ம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற, சந்தோஷமாக இருப்பீங்கள்ல அப்படி கேட்டாங்க. சந்தோஷமாக தானே இருக்கோம், ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். அவள் ஜின்னை பார்த்துட்டு எனக்கு என்ன தெரியும், உனக்கு தான் தெரியும், இவ்வளோ நாளாக அவங்கள பார்த்துட்ருக்கா, நான் அப்பப்போ தானே பார்க்குறேன், நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். ஜின் அவளை பார்த்துட்டு என்னடி அதிசயமாக நீ சொன்னால் சரியாக தான் இருக்குன்ற, எனக்கு ஏதோ பெரிய ஆப்பு எதுவும் வைக்க ரெடியாக இருக்கியா. அவள் ஜின் கீழே அடிக்கிறா. ஜின் சிரிச்சுட்டு கேட்டேன்டி வெளுத்துறேன் உன்னை, நான் உனக்கு என்னடா ஆப்பு வச்சுருக்கேன், ஆப்பு தானே தான் இந்த கழுத்தில் தொங்குது பறிச்சேன்னு அன்றைக்கே கோச்சிக்கிட்டு போயிட்டு எனக்கு இது வாங்கி கொடுத்து தான் பேசுவேன்னு வாங்கல, இந்த மாதிரி தான் பெரிய ஆப்பு எதுவும் வச்சுருக்கியோன்னு பார்த்தேன். ஆமாம் அவனுக்கு தான் அடுத்த ஆம்பு வச்சுருக்காங்க. அன்னைக்கு நான் ஒரு வளையல் பார்த்தேன், எனக்கு வேலை இருக்குடி எப்படி சொல்லிட்டு ஜின் கொடுக்குறோன்னு வரான். டே ஒழுங்கா இல்லைடா, எனக்கு அந்த வளையலை வாங்கி கொடுறா அப்படி சொல்லிட்டு ஜின் பின்னாடியே போகிறான். அவங்க அத்தை வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்க அவ்வளோ ஒரு லுக்கு அவள் பார்த்துட்டு அத்தை அது அப்படிங்கும்போது, ஓ புருஷன் தானே நில்டா, என்ன வேணால் சொல்லிக்கணும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சாரி தான், நிச்சயமாக சொல்கிறேன்டி, ஓ புருஷன் தாண்டின்னு என்ன வேணால் சொல்லிக்கோ. நானும் அப்படி தான் கூப்பிட்டேன், இதை பக்கத்தில் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு, நீ தாராளமாக கூப்பிடு. சரித்த டே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே கத்துறா. அவங்க எத்தி சிரிச்சிட்டே கிடைக்கணும். அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க. சரி சின்ன பிள்ளைங்க விளையாண்டுட்டுருக்கு, நம்ம இது குறுக்கு நின்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போய்ட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்க்கும்போது, என்னடி ஜெக்கே வயனை கட்டினா ஹாப்பியாக தானே இருப்பான், இங்கே பாரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் முடிவு பண்ணிட்டாங்கன்னா 4 செவத்துக்குள்ளே இருப்பாங்க. அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்க தாராளமாக காதல் வரும். 4 செவரு எப்படி காதல் தரும், எனக்கு தெரியாதுடி இது. எனக்கு தெரியாமல் தான் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ண சரி 4 செவத்துக்குள்ளே தானே உனக்கும் காதல் வந்துச்சு, அப்புறம் தெரியாதுன்னு சொன்னால் அப்புறம் உனக்கு தெரியாதுடின்னு தான் நான் சொல்லணும். 4 செவத்தில் ஒன்றும் காதல் வரல, எனக்கு உங்கள் மேலே தான் வந்துச்சு, அப்படி தான் அந்த பொண்ணுக்கும் வரும் ஏதோ. ஆனால் எனக்கு பையனும் அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்குன்னு தோணுது. சரி நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. எங்கே உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஜேகேவையா உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டீங்க பாரு, ஜேகேவா மூச்சு சுளிக்காதடி கொன்று வேண்டிய உனைய ஆல்ரெடி பார்த்த மாப்பிள்ளை லிஸ்ட்டு அள்ளிக்கிட்டு இருக்கு, இதில் கிளைமேக்ஸில் கொண்டு வந்து ஜேகேவை நிறுத்திருக்கேன், இதுக்கு மேலாம் அப்பா நான் மாப்பிள்ளையே பார்க்கல சாமி, நீங்கள் தான் ஓடிக்கிட்டு போயிடுறேன். ஆமாம் ஷிபா என்னை விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைட் ஜேக்கோட அம்மா சொல்லிப்பாங்க. ஜேக்கே வந்துட்டு வயனையா ஏன்டா இழுக்கிறேன் சில்லம்மா ஜின் அவனை பார்த்துட்டு ரொம்ப நடிக்காதடா அப்படின்றான். அவன் லைட்டாக ஃபேஸு தான் மாற்றிருப்பான். அவன் டக்குன்னு ஜின்னை பார்த்துட்டு அப்படிலாம் இல்லையே நான் ஒன்றும் அடிக்கலை நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு மாடி போயிட்டான். ஜின் அவன் பின்னாடியே போயிட்டு என்ன யோசிக்கிறீங்க அவங்க பொண்டாட்டிய சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். உனக்கு தான் அவளை பிடிக்கும்ல, பிடிக்கும் தான், அப்புறம் எதுக்கு யோசிக்கிறேன், அவள் என்ன சொல்லுவான்னு தெரிலையே, அவள் ஓகே தான் சொல்லுவான்னு நான் நினைக்கிறேன். நீ நினச்சி காய போடு, அவளாம் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இத்தனை வருஷமாக ஒரு பையன் தன்னை காதலோடு பார்த்துட்ருக்கான், அதையே கண்டுபிடிக்க தெரியாது ஒரு அவள் போய் ஓகே சொல்ல போகிறாளா, சும்மா இருடா அப்படி சொல்லிட்டு ஜேகே லைட்டை சலிச்சுக்கிறான். ஜின் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச வாயின் ஓகே சொல்ல வாய்ப்பு இருக்குடா. எப்படி தெரியாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் இது பண்ணுறது பிடிக்கலாம் அது பண்ணுறது பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு எல்லாம் பிடிச்ச உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. உனக்கு யாரா சொன்னா என்கிட்ட இருக்கெல்லாம் அவளுக்கு பிடிக்கணும், அப்புறம் தெரியாதா, நீ வேற அவளுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி வச்சுருக்கா என்னைய, இப்படி பண்ணால் எனக்கு பிடிக்காது, ஒழுங்காக இப்படி பண்ணுன்னு சொல்லி எனக்கு எவ்வளோ ரூல்ஸ் போட்டிருக்கா தெரியுமா, அவள் ரூல்ஸ் நடந்தால் தான் அக்செப்ட் பண்ணிப்பான், நானே கஷ்டப்பட்டு அவள் ரூல்ஸ் நடந்துகிட்ருக்கேன், நீ வேறு ஏன்டா அவனை பொண்டாட்டியா ரூல்ஸ்லாம் எப்படி மதிக்கிறேன், வேணா நானும் உன்ன மாதிரி ரூல்ஸ் மதிக்காமல் இருந்துக்குவா, ரூமுக்கு வெளியேடா அதெல்லாம், அப்போ தலைவர் ரூமுக்குள்ளே அன்னி ரூல்ஸ் எல்லாம் மதிப்பீங்க, அப்புறம் மதிக்கிறது இல்லையா, பொண்டாட்டி சொல்கிறத மதிச்சாதான் தம்பி ராத்திரி நல்லா இருக்க முடியும், இல்லைனா ராத்திரி போய் வெளியே ஈரத்துண்டோடு தான் படுக்கணும். ஜின் சொன்னது கேட்டு ஜிக்கு செம்ம சிரிப்பு வந்துருச்சு. அவன் ஜின்னை பார்த்துட்டு அப்போ இல்லைன்னா ஈரத்துண்டு தாங்கிற அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இங்கே பாரு இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் மேலே வந்தேன் என்ன அப்படி சொல்லிட்டு அவன் ஜிக்கே பார்க்குறான். ஒழுங்காக வந்து கீழே வந்து ஓகே சொல்லிடு,
இல்லைனா இவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு வேணான்றானுங்க. அப்புறம் கனவு காதலி உன்னை விட்டு சைன்னு பறந்து போயிடுவா. ஞாபகம் வச்சுக்கோ. அப்படிங்களா? ஓகே நான் கீழே போய் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போய் கீழே ஓகே சொல்லியிருப்பான். அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடா 2 நிமிஷத்தில் ஓகே சொல்லிட்டேன். எனக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஓகே தான், அதான் ஓகே சொன்னேன். அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க? நீயே இப்போ தான் ஓகே சொல்லியிருக்க, அவங்க யோசிச்சு சொல்ல வேணாமா? பொண்ணை பெற்றவங்கடா கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லுவாங்க, காத்துரு, ரொம்ப அலையாது அப்படி சொல்லிட்டு அவங்க ஜீக்கை பற்றி சொல்லிட்டு போகிறாங்க. ஜீக்குன்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னை பார்க்குறேன். ஜின்னு வந்து ஏண்டா கொஞ்சம் சொல்லுன்னு சொன்னேன், அப்படி ஓடி வந்தாடா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிக்கிறான். ஐயோ என்ன ஆளுக்கு கலைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஓடி போயிட்டான். நீங்கள் வந்து இப்போ ஷாப்புக்கு வந்திருக்கீங்க, ஜேகேக்கு வந்து கால் பண்ணுறீங்க. என்னடி 10 மணி கால் பண்ணியிருக்கா? அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு கோக் குடிக்கணும் போல் இருந்துச்சு, அதனால ஷாப்புக்கு வந்தேன். இந்நேரத்துக்கா? ஏண்டி இப்படி பண்ணுற, நேரத்துக்கு தனியாக போகாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேல? போஜேக்கு இந்நேரத்துக்கு என்னை வந்து யாருக்கு எடுத்துகிட்டு போக போகிறா? கொள்ளுப்பிடி உனக்குலாம். சரி நீ எங்கே இருக்க? வீட்டில். கோக் வாங்கிட்டேன். தனியாக குடிக்க சோம்பேறித்தனமாக இருக்குது, வரியா? வரணுமா? வந்தால் நல்லாயிருக்கும், கம்பெனிக்கு ஒரு ஆள் வேணும்னு தோணுது. 10 நிமிஷத்தில் வரேன். வேமா கோக் கூலிங் இறங்கிறதுக்குள்ளே வந்துடு சரியா? எடுத்துகிட்டு ஜேகே வந்துட்டுருக்கான். வைன் வந்துட்டு நான் வர சைட் பார்த்துட்டு நிற்கும் போது ஹெல்மெட் போட்டு ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கான், பிளாக் கலர் பேண்ட்டு, அழகாக வந்துட்டுருக்கான். வைன் பார்த்துட்டு எப்படி வரான் பாரு. ஆம்பளை பையனாக பறந்துருக்கலாம் பாரு. நைட் டைமில் யார்ட்டையும் பர்மிஷன்லாம் கேட்க வேணாம், ஜல்னு அவன் பாட்டுக்கு வரான். ஆனால் எனக்கு என்ன அப்படியா, எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் ஒளிஞ்சு வர வேண்டியதாக இருக்குது. எல்லாம் என் தானே எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்துட்டு ஜிகே பார்க்குறா. ஜிகே பார்த்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கழிச்சான். ஒன்றும் இல்லை, இந்தா உனக்கு கோக்கு வாங்கியிருக்கேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி குடிக்கிறான். வைன் ஜிகே பார்த்துட்டு வீட்டில் சொன்னாங்களா? சொன்னாங்க. என்ன சொன்னேன்? ஓகே சொன்னேன். ஏன் ஓகே சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அவள் வந்து பைக்கை பிடிச்சிட்டு ஜேகே கிட்ட கொஞ்சம் க்ளோஸில் போய் கேட்குறான். ஜேகே அவள் ஹெட்டில் லைட் கையை வச்சு புஷ் பண்ணிட்டு பூச்சாண்டி பயமுடுத்தாதடி அப்படின்றான். என் பற்றி பூச்சாண்டி சொல்லாதடா, ஏன்டா ஓகே சொன்னேன்? நானும் யோசிச்சேன்டி, எங்கள் அம்மா சொல்லிச்சு. உனக்கு தான் எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்கலையே, இவள் கேரக்டராச்சும் எனக்கு செட் ஆகும், கம்பெனி வழியாக கல்யாணம் பண்ணிக்கோச்சு. அதை யோசிக்கும் போது எனக்கும் அதான் கரெக்டுன்னு தோணுச்சு, நானும் அதான் ஓகே சொல்லிட்டேன். அண்ட் ஜிகே பார்த்துட்டு நானும் அதனால தான் ஓகே சொன்னேன். ஓகே சொல்லிட்டியோ அப்படி சொல்லிட்டு ஜிகே பார்க்குறான். என்ன பண்ணுறது, என் தலை எழுத்து, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பையன் கிடைக்கவே இல்லை தெரியுமா? அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு அதை ஓகே சொல்லிட்டேன் இல்லடி, அப்புறம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பையனுக்கானா? ஜேகே நான் ஒரு புக் படித்தேன், ஆரம்பிச்சிட்டியா? ஜேகே இமேஜினேஷனில் இருக்க பையன்லாம் உண்மையில் வரமாட்டான். வயன் எப்போடா அவன் எப்படி இருக்குமோ தெரியுமா? எப்பா அது அப்படியே நினைக்கும் போதே எனக்கு அப்படி இருக்குது. நான் அந்த மாதிரி ஒரு பையன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த தலையெழுத்து நீ தான் இருக்கு. ஜேகேவில் பார்த்துட்டு ரொம்ப சலிச்சிட்டோன்னு கல்யாணம் பண்ணிக்க வேணாம். நீ விட்டா உன்னை விட சுமாரான பையன் தான் கிடப்பான் போல, கம்முன்னா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஜேகேவில் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி உனக்கு எந்த மாதிரி பையன் வேணும்? நீ பைக் எடு, நான் வீட்டுக்கு போகிறேன், அப்படியே எனக்கு கதை சொல்கிறேன் உனக்கு. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். அவள் பின்னாடி ஏறி உட்காந்துட்டு ஜேகே ஒரு டிஷர்ட்டை பிடிச்சிட்டா. டிஷர்ட் எதுக்கடி பிடிக்கிற, அழுக்கு பண்ணாதடி, கையில் அழுக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு டிஷர்ட் மட்டும் தான் பிடிச்சிருக்கான். அந்த பையன் நல்லா 6 ஃபீட்டுக்கு இருப்பான், நானும் அப்படி தான் இருக்கேன். ஜேகே ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பைக் ஓட்டுறான். அவன் வந்து சொல்கிறா ஜேகே இந்த காதில் பில்டிங்கில் அடி ஸ்பீடாக போகிறதில்ல, ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஷோல்டர் அப்படியே கை போட்டு எந்திரிக்க வச்சு என்னடி பண்ணுற அப்படிங்கிற காட்டி ஜேகேவோட கழுத்தில் 2 கையை லாக் போட்டு அப்படியே நின்ன மாதிரி நிற்கிறான். ஏன்டி இப்படி பண்ணுற? அப்போ தானே நான் சொல்கிறது உனக்கு கேட்கும். அடி பாவி அப்படி இருக்குது ஜேகேக்கு. நல்லா 6 ஃபீட்டில் இருப்பான் தெரியுமா அவன் ஃபிங்கர்ஸ்லாம் நல்லா நீளமாக செம்மையாக இருக்குமா, அவன் கையும் நல்லா நீளமாக இருக்குமா, அவனோட ஐஸ் நல்லா மீன் மாதிரி இருக்குமா, ஒரு ப்ளூ கலர் லென்ஸ் வச்ச மாதிரி இருக்குமா. பட் அது லென்ஸ் இல்லையா, அது ஒரிஜினல் ஐஸான். அவன் லிப்ஸ் பார்க்க எந்த பொண்ணுக்கு அந்தளவுக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுமா, அந்தளவுக்கு செம்ம செக்ஸியாக இருக்குமா. அவனோட நோஸ் அந்த ஃபேஸ்க்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமா. அந்த இயர்ஸ் ஆல்சோ. அவனோட லெக்கு நல்லா ஹைட்டாக இருக்குமா, சேம் டைம் நல்லா ஸ்லிம்மாக இருக்குமா. ஒரு பொண்ணு கூட அவனோட இடுப்பு வளைவில் தோற்று போயிடுவானாம், அந்தளவுக்கு ஒரு இடுப்பு வளைவு இருக்குமா. நானும் அந்த மாதிரி ஒரு பையன் தான் எதிர்பார்த்தேன். அது இல்லாமல் அந்த ஹீரோ எப்படி இருப்பான் தெரியுமா, செம்ம ரொமான்டிக்காக. அவன் ஒய்ஃப் நின்றுட்டுருக்கும் போதே அவனால் அவனே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக போய் அவள் ஹிப்பை ரப் பண்ணுறது, அவள் தைஸை ரப் பண்ணுறது, அவள் நோஸோட நோஸ் உரைச்சிருது,
அவள் லிப்பில் போய்ட்டு இவன் நோஸ் வச்சு லைட்டாக உரசிட்டு அப்படியே சிரிச்சிட்டே போகிறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பான். நான் அப்படி ஒரு பையனை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என் தலையெழுத்து நீ தான் எனக்கு எழுதியிருக்கு. என்ன பண்ணுறது, ரொமான்டிக்கு ஸ்பெல்லிங் கேட்ட ஒரு நாய் தானடா நீ. அது அப்போனாலும் கேட்டலடா, ரொமான்டிக் இல்லடி ஸ்பெல்லிங்கு, இது எதோ கேட்குறாங்களேடி நீ என்கிட்ட கேட்டதானடா மக்கு பையலே. போய் ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு ரொமான்டிக் ஸ்பெல்லிங்கே நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ தெரியுண்டி எனக்கு. சொல்லுங்கள். ஆர்வோ ஆரோ 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 ஆரோ. வாயை மூடிடி, நான் ஆர்வோன்னு ஸ்பெல்லிங் சொன்னேன், எனக்கு ஆரோன்னு காதில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. கரெக்டாக அவள் வீடு வந்துருச்சு அவன் பார்த்துட்டு. இன்னும் ரொமான்டிக் கூட ஸ்பெல்லிங் தெரில. ஒன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி கடவுளே என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து நீ தானே எழுதியிருக்கு. வேற ஒரு பையனை ஹஸ்பண்டாக வச்சு நினைக்கும் போது இவெல்லாம் நம்ம மூஞ்சி ரொம்ப சுமாராக இருக்குன்னு தோணுது. உன் மூஞ்சி கூட என் மூஞ்சி பார்க்கும்போது நான் அழகாக இருக்கேன், நீ கொஞ்சம் சுமார் தான். ஆனாலும் போனா போதும் உனக்கே ஓகே சொல்லலான்னு தோணுது. ஸோ போனா போதும் ஓகே சரியா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ளே போகிறா. ஜேகே வயனை பார்த்துட்டு உனக்கு கொழுப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணாடியில் அவனே பார்த்துட்டு அழகாக தானடி இருக்கேன், நல்லா நீ கேட்ட மாதிரி ஹிப்பு, நீ கேட்ட மாதிரி நல்லா மீன் மாதிரி ஒரு கண்ணு, என்ன கொஞ்சம் முட்டைக்கண்ணு, ஆனால் முட்டைக்கண்ணாலும் அழகாக தாண்டி இருப்பேன். அப்புறம் என் தாய்ஸ்லாம் நீ கேட்ட மாதிரி நல்லா ஒல்லியா ஒரு பொண்ணே பொறாமப்படுற அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் என் ஹேண்ட் கூட நீளமாக இருக்குது. ஒயின் அங்கேருந்து எட்டி பார்த்துட்டு ஜேகே அடிச்சுட்டு ஜேகே மேலே பார்க்குறான். நல்லா தான் இருக்கு, அதனால தான் ஓகேவே சொல்லியிருக்கேன், மைண்டில் வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போகிறான். ஜேகே அவளை பார்த்துட்டு கொழுப்படி உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவனும் கிளம்பி போயிட்டான். நீங்கள் ரூமில் போய்ட்டு நல்லா ஸ்மைல் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து உண்மையாக சொன்னால் ஜிக்கி பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஜிக்கி பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன பையன்டா இவன் செம்மையாக இருக்கானு எப்படி இருக்கும். நீங்கள் வந்து பயங்கரமாக புக் படிப்பீங்க. நீங்கள் அப்படியே அந்த புக்கை பார்த்த மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு ஜிகேக்கு. அந்த கேரக்டர் எப்படி சொல்லுவாங்க, சேம் டைம் உங்களுக்கு அதே கேரக்டர் ஜிகேல தெரிஞ்சிருப்பான். ஐயோ அப்படி சொல்லிட்டு ஷாக்காகி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஜிகே ஃப்ரெண்டாக இருப்பீங்க. ஜிகே வந்து உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாகவே பேசிகிட்டு இருந்திருப்பான். நீங்கள் அதனால் வந்துட்டு நீங்கள் பாரு உனக்கு அவனை பிடிச்சிருக்கு ஓகே, நீ பாட்டுக்கு லவ் கிவன்னு சொல்லி பிரேக்கப்பு எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அது ரொம்ப மனவர்த்தமாக போயிடும். அது இல்லாமல் இப்படி ஒரு நல்ல கேரக்டர் மிஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல மனசெல்லாம் கிடையாது. கம்முன்னு ஃப்ரெண்டாகவே இருந்துப்போம், அப்படியாச்சும் லைஃப் லாங் நமக்கு கூட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃப்ரெண்டாகவே இருந்திருப்பீங்க. ஜேகே வந்து நீங்களும் அவனை ஃப்ரெண்டாக நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டாக இருக்க, நீங்கள் வந்து அவன் நம்மளை ஃப்ரெண்டாக நினைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் இருக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் இப்படி நினச்சிட்டு இருக்கீங்களே தவிர 2 பேர் நினைப்பிலையும் ஒரு காதல் இருக்குது. பட் 2 பேரும் அவங்க காதலை வெளிக்கொண்டு வராமலே இருந்தீங்க. ஃபைனலி உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் சொன்னோன்னே அப்பா அப்படின்னு ஒரு ஃபீல். ஏன்னா நீங்கள் பார்த்த எந்த பையனை பார்த்தாலும் உங்களுக்கு ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே பட்டர்ஃப்ளைஸ்லாம் நல்லா பறந்து ஹாப்பியாக ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். ஜேகே கூட ஒவ்வொரு டைம் இருக்கப்போ ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் காட்டின ஒரு பையன் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அப்படி தோணல. நீங்கள் அதனால தான் வீட்டில் வந்து என்கிட்ட எனக்கு வந்து ஜேகே மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அப்படி சொல்லிகிட்டே இருந்தா இவளுக்கு ஜேகே தான் ஒரு வேலை பிடிக்குமோ அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் நினச்சி அவன் வீட்டில் பேசுவாங்களோ அப்படியாச்சும் அவனை கல்யாணம் பண்ணிப்போமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பீங்க. ஜேகேவும் கிட்டத்தட்ட அதே தாட்டில் தான் இருக்கான். அதாவது உங்கள் 2 பேர்த்தையும் கிட்டத்தட்ட மூளை ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். இப்போ அப்படி தான் வேலை செஞ்சு ஃபைனலி 2 பேர் வீட்லேயே அவங்களே உங்களை கல்யாணம் பண்ணி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கும் இந்த சாக்குன்னு சொல்லிட்டு ஓகே அப்படி சொல்லியாச்சு 2 பேரும். ஸோ இன்றைக்கி வந்து 2 பேரும் வந்து கல்யாண மேடையில் உட்காந்துருக்கேன். ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான், நீங்கள் ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பையனை வந்துட்டு நிற்க சொல்லிட்டு பொண்ணு வந்து காலில் விழ சொல்லுவாங்கல்ல. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நான் ஏன் காலில் விழணும், நான் மட்டும் என்ன ஒன்றை விட குறைஞ்சவளா, நானும் நல்லா படிச்சிருக்கேன் நல்லா வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு என்ன காலில் விழணும் தலையெழுத்து அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதில் எனக்கு உனக்கு ஒரே வயசு தானடா அப்படின்னு வேறு கேட்டிருப்பீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு இதெல்லாம் கிடையாது, நான் உன் புருஷன் என் முன்னாடி அவ்வளோதான் காலில் விழணும் அப்படின்னு இருப்பான். உங்களுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். ஏன் பையனாக இருந்தால் அவன் பெரிய இதோ நான் வந்து உடனே காலில் விழணுமா, இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படிலாம் இருந்திருக்கும். உங்கள் அம்மாட்ட போய் சொல்லியிருப்பீங்க இல்லை என்னால் விழ முடியாது, அவனுக்கு எனக்கு ஒரே வயசு தானே நான் ஏன் காலில் விழணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஃபைன் கல்யாணம் ஆயிடுச்சு ஃபைன் அவன் இவன் ஏன்டி இப்படி படுத்துற, இப்போ ஜேகே ஒன்றும் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் கழுத்தில் இருக்க தாலியை தூக்கி காட்டிட்டு உன் புருஷன்டி எனக்கு காலில் விழுவது பிடிக்கவே இல்லை, அப்போ அவன் என் காலில் விழ வேணாம். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு கொன்று வேண்டியதெல்லாம் கேட்டினா, அப்போ அவன் என் காலில் விழமாட்டானா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு விழமாட்டான், அப்போ நானும் விழமாட்டேன். என் பிடிவாதம் பிடிக்காத பையன் அங்கே பாருடி ஜேகே நிற்க வச்சுருக்காங்களே, நீ ஏன்ட்டு இங்கிட்ட திரும்பி என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்க. நான் காலில் விழ மாட்டேன் வயன், ப்ளீஸ் வயன் தயவாக செய்து ஆர்கியூமெண்ட் பண்ணாது இன்னும் கொள்ளாத வயன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்துட்டு ஜின்னோட ஒய்ஃப் வந்துட்டு என்னாச்சு வயன், ஒன்றும் இல்லைக்கா அவங்க பார்த்துட்டு அங்கே அவன் நின்றுச்சுக்கா, நீ போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு 2 பேர் ஒன்றா நின்னுங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறீங்க அவங்க அம்மா உங்களை பார்த்துட்டு
போடி போகிறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சளிப்பாச்சிக்கிட்டு போயிட்டேன். என்னால் காலை விழ முடியாது. ஏய் வெள்ளுடே எவ்வளோ திமிரு பண்ணியிருப்பேன். எத்தனை நாள் நான் வந்து உன்ட்ட சின்னதாக சண்டை கட்டினா கூட நீ காலில் விழுந்தாதான்டா நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை நீட்டு வீல நானும் எவ்வளோ நாள் காலில் விழுந்திருக்கேன். விழு ஜிக்கு ஜிக்கு நான் விளாட்டுக்கு பண்ணது ஜிக்கு. இட்ஸ் சீரியஸ். வேண்டாம் எனக்கு. காலில் விழுடி போடா பரதேசி நாய் அப்படின்னு சொல்லிட்டு திட்டே காலில் வரீங்க. ஜேகே உங்களை வந்து அப்படியே ஷோல்டா அமைக்கி வேறு பிடிச்சிட்டான். நல்லாரு அப்படின்றானுங்க. கையே ஏடு எப்படி சொல்லி தலையில் வந்து சொல்கிறீங்க. அவன் நல்லாருமா ரொம்ப நல்லாரு 100 வருஷம் புருஷன் கூட சந்தோஷமாக ஜாலியாக வாரு அப்படின்றான். கையை எடுடா அப்படி இருக்கும் உங்களுக்கு. ஜேகே கையை எடுக்கணும். ரெண்டு காலையும் பிடிச்சி நறுக்கணும் எழுதிங்க. என்னாச்சுடா ஒன்றும் நம்ம முடிச்சுட்டு ஜிக்கு வந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் சிரிச்சிட்டே இருந்திருக்கிறீங்க. நீங்கள் ஜிக்கு பார்த்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கை பார்த்து சிரிக்கும் போது டக்குன்னு உங்கள் காலில் விழுந்துட்டான். அங்கே வந்து எல்லாருக்கும் ஷாக்கு. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு என்ன காலில் விழுந்துட்டான் இவ்வளோ பேருக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஜிக்கு உங்களை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறி நான் மட்டும் 100 வருஷம் நல்லா புருஷன் கூட 100 வருஷம் சந்தோஷமா இருன்னு சொன்னேன்ல. அப்போ நீயே சொல்லு பொண்டாட்டி கூட 100 வருஷம் சந்தோஷமா இரு. ஓகே எடுத்துட்டு ஜேகே வந்து எழுந்திருக்கிறோம். எல்லோரும் ஜேகே பண்ணுறது நீங்கள் பண்ணுறது பார்த்து செம்மையாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இவங்க கூத்து இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படி தான் இருக்குது. ஜின் இதை பார்த்து சிரிக்கிறான். ஜின்னோட ஒய்ஃப் பார்த்துட்டு நான் கூட கொஞ்சம் கஷ்டம்னு நினச்சேன் 2 பேர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது. ஜாலியாக தான் இருப்பாங்க போல். நான் சொன்னேன்ல அதில் அம்மாவன் சொல்லிட்டான் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. பையனுக்கும் ஜிக்கி பிடிச்சிருக்கும் போல் அவள் கண்ணிலே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு காதல் இருந்திருக்கும் போல் காட்டிக்காமலே இருந்திருக்கானுங்க. எடுத்துகிட்டு இவங்க 2 பேர் தலையாட்டு வந்து ஜின் வந்து அவளை பார்த்துட்டு நம்மளும் அப்படி தானே இருந்தோம். ஆமாம் அப்படி தான் எல்லாரும் லவ் யூ. ஜின் அவளை பார்த்துட்டு என்னடி திடீர்னு காதல் பொங்குது. எனக்கு அப்படியே நம்ம கல்யாண மொமெண்ட் ஞாபகம் வந்துச்சு. அழகா நீ நானும் அந்த ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தோம்ல. நீ கூட என் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டேன்னு எத்தனை டைம் நீ என் லைஃப்பில் என் ஹேண்டை ஹோல்ட் பண்ணாலும் தெரியும். அன்னைக்கு நீ ஹோல்ட் பண்ண விஷயந்தான் என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் நான் அதுக்கு முன்னாடி நிறைய டைம் நம்ம லவ் பண்ணப்போ ஃப்ரெண்டாக இருந்தப்போ ஹோல்ட் பண்ணியிருக்கேன்ல. அப்போ நீ அப்படியே வந்து என் கையை அவ்வளோ கெட்டியமாக பிடிக்கும் போது நீ என்னதுடி நான் ஒன்றுதுடி அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஹேண்ட் ஹோல்டிங். இப்போ கூட நான் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி தான் இருக்கேன். அப்போ கொடுத்த ஃபீல் வேறு, இப்போ வந்துட்டு நார்மல் ஃபீல். அப்போ அந்த செகண்ட் அது ரொம்ப டிஃப்ரெண்டான ஜாலியான ஃபீல். என் பொண்டாட்டி ரொம்ப ரொமான்டிக் போல். என் புருஷனை விட கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. என்னவளை பார்த்து சிரிக்கிறான். உங்களையும் ஜேகேவை இப்போ ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க. 2 பேருக்கு முன்னாடி அரிசி வச்சுருக்காங்க. இப்படி தலையில் எடுத்து வந்து இப்படி போடுங்க ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐயர் சொல்கிறாரு. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு கையில் எடுத்து ஜிக்கி தலையில் போட்டுட்டீங்க. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு ஜேகே கொஞ்சமாக எடுத்து போடு சரியா அழகாக ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி இப்போ தான் இந்த கல்யாணத்துக்கு போட்ட அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இது வேறு திருப்பியே போட சொல்கிறா கொஞ்சமாக போடு சரியா ஹேர் ஸ்டைல் நல்லா தெரியும்டா ஃபோட்டோக்கு அப்போ தான் அழகாக இருக்கும் சரியான்னு சொல்லிட்டு என் காதுகிட்ட போய் சொல்லிட்டு எல்லோரும் என்னடி பண்ணுற புருஷக்காவது இப்போயே ஒன்றும் கடிக்க வேணாம் கொஞ்சம் நாள் கடிச்சிக்கோ தாயே எப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போங்க நான் ஒன்று காது கடிக்கலாம் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஜிக்கு பார்த்துட்டு கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சமாக எடுக்கிறான். அவங்க ஃபேஸில் ஒரு ஹாப்பி ஸ்மைல் வருது. ஜேகே அதை பார்த்து சிரிச்சிட்டு அடுத்த செகண்ட் தாட்டோடத்துக்கு மொத்தமாக தலையில் கொட்டிட்டான். நீங்கள் அட பாவி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. 1000 நிமிஷம் ஜர்க் ஆகிட்டாரு. எப்போ தம்பி ஏப்பா அப்படி பண்ண அப்படிங்கும் போது எல்லோரும் ஏன்டா அப்படி பண்ணுங்கும் போது ஜேகே செம்மையாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் ஜேகே போட்டு அடிக்கிறீங்க ஏன் இப்படி பண்ணேன் நான் தான் கொஞ்சமாக போட்டு சொன்னேன்ல அதாண்டி நானும் பண்ணேன் கொஞ்சமாக போட்டேன் என் கையில் எடுத்து கொஞ்சமாக போட்டு சொன்னீங்க பாரு என் கையில் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு தட்டை காட்டா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இங்கே இப்போ தட்டை பிடிங்க மண்டல் அடிச்சிருவேன் அப்படின்னு சும்மா ஒரு இப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்களை பார்க்குறேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு போட பைத்தியக்காரம் அப்படின்னு இருக்கு. ஸோ வந்து அடுத்து அப்பளத்தை கொடுத்து அப்பளத்தை தலையில் வச்சு அடிக்க சொல்கிறாங்க. நீ ஜிக்கே பார்த்துட்டு பாரு குண்டு வெம்பத்துக்கு வேமா மட்டும் அடிச்சு நான் ஜேகே சிரிக்கிறோம். ஜேகே சத்தியமாக நான் கோச்சிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருவேன்டா. இப்போ தாண்டி கல்யாணம் ஆயிருக்கு அதுக்காட்டி கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேங்கிற மேம் அடிச்சுனா எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிருவேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு சும்மா இருடேன்றாங்க. ஸோ ஜேகே வந்து உங்கள் மேலே அப்பளத்தை வச்சுட்டு பொறுமையாக தான் தலை தட்டுறான். நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட தலையில் வச்சு டமால்னு தட்டிட்டீங்க. அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். கோச்சிட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கு போ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அடி பாவி அப்படி இருக்கு எல்லாம் இருக்கும். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு போடா எந்திரிச்சு உங்கள் அம்மா வீட்டுக்கு போடா நான் பழப்படி அப்படின்றா நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ எல்லோரும் அப்படியே தான் ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேர்த்துக்கு எதை பேசினாலும் நீ பெருசா நான் பெருசா வா அடிச்சு பார்ப்போம் அப்படி தான் போயிட்டுருக்கு. உங்கள் அம்மா வந்து உங்களை அழகாக ஃபர்ஸ்ட் நைட்டு கிளம்ப வச்சுட்ருக்காங்க. நீ உங்கள் அம்மா பார்த்துட்டு இதெல்லாம் இன்றைக்கி நடக்காது ரொம்ப கனவு காணாது. ஏன்டி இப்படி பேசுகிறம்மா அதெல்லாம் இன்றைக்கி நடக்காதுமா நாங்கள் 2 பேரும் இன்னும் ஃப்ரெண்டாக தான் இருக்கோம். நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்து குட்டி குட்டியாக ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேக்கோட்டுக்கெலாம் போவோம்.
உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வாயை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சும்மா இரேண்டி. சரிம்மா அப்படி நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கி இது நடக்காது. உனக்கு என்னடி பிரச்சனை? ஜிகேக்கு ரொமான்ஸே வராதும்மா. உனக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் காலேஜ் படித்தப்ப, அதுவும் செகண்ட் இயர் படித்தப்ப ஒருத்தவங்க வந்து ரொமான்ஸ்னால் என்ன தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு ரொமான்ஸுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஜேகேக்கு ரொமான்ஸுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியல தெரியுமா. நான் தான் லூசு பையில ரொமான்ஸுக்கு கூட ஸ்பெல்லிங் தெரியாமல் இருக்க மக்கு நாதேரி. ரொமான்ஸுக்கு இதுதான் ஸ்பெல்லிங் சொல்லி எழுதி கொடுத்தேன்னு தெரியுமா. அப்படி தெரிஞ்சுக்கோ ஜேகேவை, ரொமான்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியாத ஒரு மக்கு பையன் அவன். அவனை கல்யாணம் பண்ணி இன்றைக்கி நீ ரொமான்ஸ் நடக்கும்னு நினைக்கிற பார்த்தியா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அது ஸ்பெல்லிங் தெரியாட்டி என்ன, அது தெரிஞ்சால் போதும். உங்கள் அம்மா பார்த்துட்டு அடி பாவி அப்படி ஒரு லுக்கு வரீங்க. உங்கள் அம்மா என்னடி அடி பாவி சொன்னேன்டி எப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சிரிக்கிறாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு நீ சொல்லுவாடி அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு சிரிப்பு வந்திருக்கு. சரி ரூமுக்கு போ, இதுக்கு மேலே எல்லாம் புருஷன் பார்த்துப்பா, நல்லா பூவெல்லாம் கசக்கிட்டு வா. நீ உங்கள் அம்மா பார்த்துட்டு பூ கசக்கணுமா, இப்பே கசக்கி தர அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தலையிலக்கு பூ வைக்க போகிறீங்க. ஐயோ எனக்கு தெரிஞ்சு ஜேகேக்கு ரொமான்ஸ் ஸ்பெல்லிங் தெரில, உனக்கு தாண்டி தெரில மக்கு நான் தேரி படி. சும்மா ஸ்பெல்லிங் மட்டும் தான் தெரியும் போல, ஒரு மயிரும் தெரியாது போல அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அவங்கள பார்த்து திட்டுறாங்க. என்ன கெட்ட வார்த்தை திட்டுறா, இது கெட்ட வார்த்தை அடி, இது எப்படி கெட்ட வார்த்தையில் சேர்த்தாங்க, அதில் வச்சு எடுத்துட்டாங்க. நீ பேசினாலே கெட்ட வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அம்மாவை பார்த்து வேறு சொல்லிட்டு போகிறீங்க. பேசுவடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நின்றுட்டு இருக்காங்க, நீங்கள் சக்குன்னு ஏறி போயிட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அவனுக்கு ரொமான்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியாதுன்றா, இவன் ரொமான்ஸே தெரியாத மாதிரி பேசுகிறா. ஆனால் போகிறத பார்த்தியா பால் சொம்ப தூக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போயிட்டுருக்கு பார்த்தியா. இதெல்லாம் இன்றைக்கி நடக்காதான், இது போகிறத பார்த்தாலும் தெரியும். அவன் பண்ணுறனால இவன் இழுத்து போட்டு பண்ணிடுவா போல். ஐயோ பையன் பொண்ணு அதையும் மறமைங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கண்ட்ரோல் பண்ணி சிரிச்சுட்டே ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. நீங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு பார்க்குறீங்க, ஜேகேவை காணோம். இவனை ரூமுக்குள்ளே தானே அம்மா இருக்க சொன்னேன்னு சொல்லிச்சு, எங்கே போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்துட்டு இப்படி ரூமை சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அந்த கதவை வந்து உங்கள் பின்னால் லாக் ஆகுது. நீங்கள் முடிச்சு கதவை திரும்பி பார்த்துட்டு ஜேகே இது ஒன்று கண்ணாமூச்சி ஆடுற ரூம் இல்லை, கண்ணாமூச்சி விளையாண்டுட்டுருக்கா மக்கு அப்படின்னு சொல்லி ஜேகே பார்த்துட்டீங்க. ஜேகே உங்கள் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கான். ஜேகே உங்களை பார்த்துட்டு இவனை பார்த்துட்டு என்ன ஊகும் இந்தப்படி எங்கள் அம்மா கொடுக்க சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் நீட்டுருங்க. ஜேகே டக்குன்னு இழுத்து உங்களை அப்படியே இருந்ததில் லாக் அடிச்சிட்டான். அந்த பால் மொத்தமாக சிந்திருச்சு, அதாவது சிந்திருச்சு மீன்ஸ் உங்கள் மேலேயே சிந்திருச்சு. நீங்கள் கட்டியிருக்கிறது ஒரு லைட் சாரி தான், ஆல்ரெடி அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். இப்போ அந்த பால் கொட்டினதுக்கு அதுக்கும் அப்படியே உடம்போட டிச்சு. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு அட பாவி பால் கொட்டி இங்கே பாருடா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட் ஹேட்டெல்லாம் காட்டிட்டீங்க. பாருடா எப்படிப்பா ஒட்டிக்கிச்சுன்னு. ஏன் ஜிக்கே இப்படி பண்ண. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு பார்க்க நல்லா தாண்டி இருக்கு பொறுக்கி எப்படி சொல்லிட்டு ஜிக்கி ஒரு தட்டு தட்டுறீங்க. ஜிக்கி உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஜிக்கி பார்த்துட்டு ஏன் மூஞ்சி முகரையும் பாரு சோம மாறுக்குண்டா இது இப்பயே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஏன் தான் அப்படி பண்ணுறியோ. நீங்கள் பாட்டுக்கு அப்படி எப்படின்னு காய்ச்சி மூச்சின்னு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிக்கி பார்த்துட்டு என்ன ஒன்றும் இல்லடி இப்படி சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்து சிரிச்சுட்டு என் மேலே பாலை கொட்டினேன் பாரு அப்படி சொல்லிட்டு டக்குனாங்க அந்த தண்ணியை தந்து ஜேகே மேலே ஊற்றிட்டீங்க. லூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். இங்கே பாரு எப்போவுமே பழிக்கு பழி தான் வாங்கிக்கிட்டானா, எப்போவுமே பழிக்கு பழி தான் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இருடி மணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து வேமா அவன் இங்கிட்டு இருந்த தண்ணி எடுத்து உங்கள் மேலே ஊற்றிட்டான். 2 பேரும் மாற்றி தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சாங்க. குட்டு அடுத்து பாத்ரூமுக்கு தான் ஓடுறீங்க. இப்போ பாடுற அவன் மேலே மொத்த தண்ணி ஊற்றுறேங்கிற மாதிரி அவனுங்க பின்னாடியே வந்துட்டான். 2 பேரும் மாற்றி தண்ணி ஊற்றி விளையாண்டுட்ருக்கீங்க பாத்ரூமில். கடைசியாக 2 பேரும் ஃபுல்லாக நினைச்சிட்டு ஆளுக்கு ஒரு சைட் பாத்ரூமில் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. இதில் நீங்கள் வர விளையாண்டதில் உங்கள் முந்தானி ஒருத்தரம் பிடிச்சி இழுத்துருப்பான். அது என்ன இருக்குன்னா அப்படியே கீழே விழுந்திருக்கும். நீங்கள் அடுப்பாவும் என் முந்தானியை கழட்டினேன் அப்படின்னு சொல்லி ஜெயிக்க அப்படி சாத்தி எடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிருப்பான். நீங்களும் விட்டுட்டீங்க. இப்போ 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் வந்து உங்கள் முந்தானி உங்கள் மேலே இல்லை அப்படிங்கிற விஷயத்த ரியலைஸ் பண்ணல. நீங்கள் பாட்டுக்கு வந்து வெளியில் சிரிக்கிறீங்க. ஜேகே நீங்கள் சிரிக்கும் போது பார்க்குறான். அவனுக்கு டி பாஃபி கொஞ்சம் மூடிட்டாச்சு சிரிக்கடி எல்லாம் ஷேக் ஆகுதுடி எப்படி இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு போதும் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வெளியே போகிறேன் சொல்கிறீங்க. ஜிக்கி வந்து வெளியே போயிட்டான். சாதிக்கு அப்புறம் நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு அட பாவி என்னடி எப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பா உன் பாட்டுக்கு போனால் எவனை ட்ரெஸ் கொடுப்பான் இருடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அப்பா இதை மட்டும் போட்டு வர முடியுமா, இது தானே போட்டுட்டாலே இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரௌசரையும் டிஷர்ட்டையும் பார்க்குறானுங்க. இதை மட்டும் போட்டால் போதுமா, இதுக்குள்ளே ப்ரைசர் போடணும், வெஸ்ட்டு போடணும், இன்னர் போடணும், இவ்வளவும் போடணும். ஜேகே உங்களை பார்த்துட்டு இதை எப்படி நான் எடுத்து கொடுப்பேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஆமாம்ல உனக்கு தான் ஒன்றுமே தெரியாது குழந்தையாச்சு அப்படின்னா என்னென்னு கூட உனக்கு தெரியாது. நவரு பொம்பளை பிள்ளைங்க போடுறதுலாம் உனக்கு என்ன தெரியும், நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பட்டுக்கோலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஷவா இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே, இவ்வளோவா மக்கு மந்தாரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு இப்போ எப்படின்னா
ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம் அதே ஜோன்லேயே பேசிட்டுருக்கீங்க. அந்த கொஞ்சம் கூட புருஷன்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்குறோமே, ஃபர்ஸ்ட் நாளே இதெல்லாம் கேட்குறோமே, கொஞ்சமாச்சும் இந்த வெக்கம் மக்கு மந்தாரம் திட்டுறீங்க அவனை. இதில் போய் உங்களுக்கு எங்கிட்ட இருந்து வெக்கம். நீங்கள் பாட்டுக்கு ஜக்கு ஜக்குன்னு வரீங்க. ஜெக்கி உங்களை பார்த்துட்டு இன்றைக்கி தான் மேடம் உங்களுக்கு கல்யாணம் இருக்குது எடுத்துட்டு ஜெக்கிக்குள்ளே பார்த்துட்டு போ நீ என் பெட் ஹவுஸில் போட்டு வா, என்ன இந்த ட்ரெஸ்ஸோடையா தூங்க பாரு கசன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெக்கி பார்க்குறீங்க. ஜெக்கி வந்து வேஸ்ட் ஷர்ட்டோட உட்காந்துருக்கான். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இதில் தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஹோம்ஒர்க்கு அது ஒரு கேடு, ரொமான்ஸுக்கே ஸ்பெல்லிங் தெரியாது வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கூட போய் பெட்டில் படுத்துறீங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு குளிப்படி உனக்கு அப்போ ஏதோ தெரியாமல் கேட்டுட்டேன். எது காலேஜ் செகண்ட் இயர் படிச்சப்ப ரொமான்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியாமல் கேட்டுட்டியா? அப்போ நான் கொஞ்சம் சின்ன பையன்டி. அப்போ தலைவர் சின்ன பையன் வீட்டில் இருந்தால் என்ன தலைவரோட சின்ன பையன் நடந்துட்டு இருந்திருப்பான். சும்மா ரெடி அப்படி சொல்லிட்டு ஜிக்கி உங்களை பற்றி சொல்லிக்கலாம். போடா போய் ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டேன்னு தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டி கூட படுத்துக்கிட்டீங்க. ஜேக்கவன் ட்ரெஸ் மாற்றிட்டு வரான். நீங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேக்க அவங்க கிட்டே வந்துட்டு தூங்கிட்டு வரான். ஃபர்ஸ்ட் நைட்லேயே பண்ணலான்னு பார்த்தேன். எங்கே முட்டை கோசம் பண்ணுறா ரூமை பாரு நாராசமாக இருக்குது. நாளைக்கு காலையில் யாராச்சும் உள்ளே வந்து என்ன நினைப்பாங்க. பாலை ஊற்றி தண்ணியை ஊற்றி எதுவும் நடக்கலைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பண்ணட்டி எனக்கு வேணும்டே நீ இப்படி நல்லா குரட்டை விட்டு தூங்குறப்பாரு குட்டிச்சத்தம் அப்படி சொல்லிட்டு ஜேக்கை அப்படி தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு ஜங்குக்கா ஏன்டி கத்துற அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். எந்திரிடா அப்படி சொல்லிட்டு அவன் மேலே ஏறி உட்காந்துருக்கேன். குட்டி சத்தம் இங்கே எதுக்கட ஏறி உட்காந்துருக்கான். எந்திரி எனக்கு தூக்கமாக வருது. தூக்கம் வந்தால் தூங்குடி என்ன ஏண்டி எழுப்புற. எனக்கு எந்த இடம் தான் வேணும். நீ யாரை கேட்டு என் இடத்துக்கு வந்த. எனக்கு இங்கே நான் பட்டது தூக்கம் வரும். நீ நவரு அப்படி ஜேக்கை பிடிச்சி இது பண்ணிட்டீங்க. முதல்ல நீ எந்திரிச்சாதான்ட்டு நவர முடியும். நீ நவரு நான் அப்போ தான் எந்திரிப்பேன். அவட லூஸு அப்படி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ரோல் பண்ணுறான். அப்படியே அடுத்த செகண்ட் நீங்கள் ஜேகே கீழே போயிட்டீங்க. இப்போ ஜேக்கு வந்து உங்கள் மேலே இருக்கான். நீ ஜேக்கு பார்த்துட்டு அட பக்கி பயலே உன்னை நவுறான்னு சொன்னால் மேலே படுத்துருக்க எருமை மாடு அப்படி சொல்லிட்டு ஜேக்கே பார்த்து கத்திட்டு இருக்கீங்க. ஜேக்கே அப்படியே உங்கள் லிப்ஸை பார்க்குறான். அதை அழகாக அசைஞ்சு திட்டுது. நீங்கள் நல்லா திட்டிகிட்டு இருக்கீங்க. பட் ஜேக்கு எப்படி தோணுதுன்னா அது நல்லா வந்துட்டு கிளியராக ஒரு வியூவில் தெரியுறான். எப்படி தெரியுதுன்னா அப்படியே பொறுமையாக போய் இந்த மேல் லிப்ஸ் கீழ் லிப்ஸில் ஒட்டி லைட்டாக விரியுது. திருப்பி அடுத்த வார்த்தை வரும்போது உங்களோட நாக்கில் லைட்டாக எட்டி பார்க்குது. ஒரு ரசனையுள்ள ஒரு ஆள் வந்துட்டு ஒருத்தர் மறைஞ்சு பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ரசனை வெக்கம் அப்படின்னு சொல்லி அத்தனையும் இருக்க மாதிரி அந்த நாக்கு லைட்டாக அவனை எட்டி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஜெக்கி உங்கள் லிப்ஸே பார்த்துட்டு நீங்கள் திட்டிகிட்டே இருந்துட்டு கடைசியாக லிப்ஸே மூடிட்டீங்க. அட பாவை திட்டுறது கேட்குதா இல்லைடா செவிட்டு முண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடிக்கிட்டீங்க வாயா. இப்போ என் புருஷன் இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு அங்கே வாயை நீங்கள் மூடுப்பது. ஜேகே வந்து அவன் ஹேண்ட் எடுத்து உங்கள் லிப்ஸை லைட்டாக ஓப்பன் பண்ணுறான். என்ன பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே பொறுமையாக உங்கள் லிப்ஸ் கிட்ட வரான். நீங்கள் ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே உங்கள் ஐஸ் ஆட்டோமேட்டிக்காக அவன் த்ரோட்டுக்கு போகுது. அது எச்சி முழுங்குது. நீங்கள் பார்த்துட்டு அங்குக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஷாக்கு. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ். ஸோ ஈவன் நேற்று தான் தலைவர் ட்ரை பண்ணலாம் நினச்சிருப்பார். பட் அது எங்கெங்கேயும் சொதப்பியிருக்கும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களை கிஸ் பண்ணுறான். அவங்களுக்கு விஷயம் ஷாக் ஆனாலும் அடுத்த செகண்ட் ஏன்னு தர நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஜேகேக்கு அது கொஞ்சம் ஷாக் ஆனாலும் பட் ஜேகே அது கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே அவங்க ஹெட்டை லைட்டாக தூக்கி நல்லா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனோட பாடி வெயிட்டை ஃபஸ்ட் அவனே ஹோல்ட் பண்ணியிருப்பான். இப்போ வந்து அவன் பாடி ஹெயிட்டை வந்து அவன் ஹோல்ட் பண்ணாமல் அப்படியே அதையும் மொத்தமாக உங்ககிட்ட கொடுக்குறான். அவன் வெயிட்டாக இருக்கான். அதை தாண்டி அவனோட பாடி அப்படி இருக்குது. அவனுக்குள்ளே ஒரு குட்டி விளையாட்டை நீங்கள் ஒளிஞ்சிருக்கீங்க. அவனெல்லாம் பெரிய பாடி பில்டர் மாதிரி இருக்கும்போது நீங்கள் அவனுக்குள்ளே ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்குது. அவனோட ஹேண்ட் அப்படியே பொறுமையாக ஒரு ஹேண்ட் கீழே இறங்கி உங்கள் ஹிப்பை பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணுது. அதே சேம் டைம் நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ரொமான்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமான்னு கேட்ட பையன் அவன் லிப்ஸை நல்லா வச்சு உங்க கூட உரசிட்டு இருக்கிறது பத்தாதுன்னு அவனோட நாக்கு உங்கள் நாக்கோட நல்லா ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. இந்த டைமில் கரெக்டாக யாரும் டோர் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் விழுக்குன்னு பயந்துட்டீங்க. டக்குன்னு ஜிக்கவே தள்ளுறீங்க. பட் தள்ளவே முடியாது ஜிக்கி. அதுக்கப்புறம் அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு எழுந்திரிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஆக்வர்ட சிரிக்கிறோம். நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கவே இல்லையே. பெயர்ஞ்ச விளையாட்டை பார்க்குறீங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டுறான். அவன் கூட வரல அப்படியே பார்த்துட்டு ஜிக்கி உங்களை பார்த்துட்டு வெளியே யாரும் டோரை நாக் பண்ணுறாங்கடி. அவன் சொல்லலை வாயப்பந்த மங்களே அவனே பார்த்துருக்கேன். அவன் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு பாவம் பிள்ளை ஷாக் ஆகிடுச்சு போகல. ரொமான்ஸ்க்கு ஸ்பெல்லிங் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கிஸ்ஸுக்கே இப்படி உட்காந்துருக்கான். அடிச்சுட்டு அவன் போய் டோர் ஓப்பன் பண்ணால் அவங்க அம்மா தான். அது மாப்பிள்ளை வைன் விளக்கு போடணும் அதான் சரின்னு எழுப்பலான்னு வந்தேன். முடிச்சு தான் இருக்கா நான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு சரி நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே போகிறேன். உங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு வைன் எருமை ஏன்ட்டு இப்படி படுத்துருக்க அடிச்சுட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க.
என்னடி இது டவுசர் சட்டையோட இருக்கேன் இரும மாடு நான் சொன்னனா இல்லையா கல்ல சுடிதார் ஏதாச்சும் போடணும் சனியனே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை திட்டிட்டு அங்கே இருக்க சுடிதார் எடுத்து உங்கள் மூஞ்சிலே எறிகிறாங்க. போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உங்கள் லிப்ஸை நோட் பண்ணுறாங்க உங்களை பார்த்துட்டு. என்னடி மார்னிங்க ட்ரெஸ்ஸு கூட இப்படி பிச்சைக்கறியாட்டம் போட்டிருக்கா, லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கா? லிப்ஸ்டிக் நான் எங்கே போட்டேன்? உன் மறுமயம் பண்ண கிஸ்ஸில் உதிரிச்சோ வந்து போச்சு போல், நான் எதுவும் போடல அப்படின்னு சொல்லிட்டு பேருந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. மருமகன் பண்ண கிஸ்ஸில் உதிரி வந்துருச்சா? இப்போ இவ என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஷாக்கு. அவங்க அம்மா கீழே வந்து தான் பார்க்குறாங்க. ஜேக்கியோட லிப்ஸு சிவப்பாக தான் இருக்குது. ரைட்டு இவங்களாம் நம்ம வந்து குழந்தைன்னு நினச்சோம், இவங்க 10 மாதம் டட்டான்னு குழந்தைய கொடுத்துருவாங்க போல். அப்படி தான் இருக்குது உங்கள் அம்மாவுக்கு. ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நேராக வந்துட்டு இங்கே ஜிக்கோட வீட்டுக்கு கிளம்புறீங்க. இங்கே ஜின்னோட ஒய்ஃபு மட்டும் வந்திருப்பாங்க கூப்பிட்டு போகிறதுக்காக. உங்கள் அத்தை வந்து அங்கே இருந்திருப்பாங்க. நீங்கள் ஜின்னோட ஒய்ஃபை பார்த்துட்டு இல்லைக்கா இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜின் இதை வந்து எடுத்துகிட்டு போ. சரி அப்படின்னு சொல்லி ஜின் வந்து எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் செலக்டன்னு இருக்கீங்க உங்களை பார்த்துட்டு. ஒயன் நீ ரொம்ப பதட்டமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இல்லைக்கா அப்போல்லாம் எனக்கு தெரியுது உன் ஃபேஸ் பார்த்தாலே, நானும் இதே பதட்டத்தோடு தான் இருந்தேன். பட் நீ ரொம்பலாம் பயப்படாத, இவனுங்களை விட அத்தை ரொம்ப நல்லவங்க தெரியுமா? ஜிகே ஜின்லாம் ரொம்ப கம்மி அத்தை கேரிங்களை பார்க்கும்போது. இவனுங்களுக்குலாம் அந்தளவுக்குலாம் கேர் பண்ண தெரியாது. ஜின் பார்க்க எப்படி இருக்கான், அவங்க அம்மா அளவுக்குலாம் கேர் பண்ண மாட்டா. ஸோ நீ பயப்படாத, நம்மளை பார்த்துக்க அங்கே ஒரு ஜீவன் இருக்குது. ஸோ யூ டோன்ட் ஃபீல். அடுத்து நீங்கள் உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு அழகாக இருக்கே, ஃபேஸ் நேற்றை விட இன்றைக்கி இன்னும் க்ளோவாக இருக்குது. நான் நேற்றாச்சும் மேக்கப் போட்டிருந்தேன், எனக்கு ஒன்றுமே போடலாம். மேக்கப் போட்டாலே இந்த ஜேகேக்கு பிடிக்கவே பிடிக்காது, திட்டுமா. நல்லா பூசணிக்கா மாதிரி இருந்துட்டு இது எந்த முகரக்கடி உனக்கு மேக்கப்புமா, அதனால நான் போடவே இல்லைக்கா, நார்மல் தான். அவங்க உங்களை பார்த்துட்டு மேக்கப் போட்டால் ஜேகேங்க பிடிக்காதான்? ஜின்னுக்கும் பிடிக்காது. மேக்கப் போட்டேன்னா அடியே தக்காளி மேக்கப் போட்டால் மூஞ்சி கிழிச்சிட வேண்டிய மாதிரிமா. அதான் விளையாட்டுக்கு சொல்கிறானோ எதுக்கு சொல்கிறானோ தெரியல, ஆனால் தக்காளின்னு சொல்லிடுவான். நானும் ஐயோ இவன் எப்படியே சொல்கிறானுன்னு சொல்லி மேக்கப் வருதுன்னு எடுத்துட்டேன். அண்ணன் தம்பிக்கெலாம் இதே வேலையாக போச்சு. ஆனால் எனக்கு மேக்கப் போட பிடிக்கும். நீங்கள் உங்களை பார்த்துட்டு அப்போ போட வேண்டியதானே? அது எடுத்துகிட்டு அவங்க லைட்டு சிரிக்கிறாங்க. ஏன் எடுத்துகிட்டு நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஜென் வந்து எப்போவுமே ரொம்ப ரொமான்டிக்காக எப்போ பார்த்தாலும் கிஸ் பண்ணிட்டே இருப்பான். அதனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம மேக்கப் ஃபேஸில் போட்டோம் அப்படின்னா அவன் ஃபேஸில் எப்போ எந்த இடத்துல கிஸ் பண்ணுவான்னு தெரியாது. அது வந்து எனி டைம் கெமிக்கல் வந்து அவன் கிஸ் பண்ணால் அவனுக்கு வந்துட்டு அது இதாகும்ல, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அவங்க மேக்கப் போடுறது நிறுத்திருப்பாங்க. அவன் வந்து ஜின்னோட ஹெல்த்துக்காக தான் அவங்க போடாமல் இருக்காங்க. அவங்க அதை நினச்சி சிரிக்கவும் நீங்கள் அவங்கள பார்த்துட்டு என்னாச்சு? அதுவா சரி விட, என்னோட சிஸ்டர் தானே, அப்புறம் என்ன எல்லாம் சொல்கிறது தான். என் புருஷன் கொஞ்சம் ரொம்ப ரொமான்டிக், அடிக்கடி கிஸ் பண்ணிட்டே இருப்பான். அதனால் அவன் கிஸ் பண்ணுறப்பெல்லாம் அவனுக்கு மேக்கப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாதுல்ல, அது கெமிக்கல் தானே. அவன் லிப்ஸ் எல்லாம் அதை அஃபோர்ட் பண்ணும். அது அந்த லிப்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், அதை அப்படி டேமேஜ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் மேக்கப் போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அடிச்சுட்டாங்க அழகாக சிரிக்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து அழகாக சிரிக்கிறீங்க. அவங்க அது சாரின்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டேன். இல்லை பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருக்குது சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு இங்கே பாரு, நானும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறேன், நீ என்கிட்ட சொல்லணும் சரியா? நம்ம 2 பேரும் சிஸ்டர்ஸாலாம் இருக்கக்கூடாது, ஒரிஜினல் சிஸ்டராக இருக்கணும், ஓகேவா? ஓகே அடிச்சுட்டு 2 பேரும் அழகாக டீல்லாம் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களை வந்து ஜேகே வீட்டுக்கு கூட்டு போயாச்சு. ஜேகே உங்களை பார்த்துட்டு இதுதான் நம்ம ரூம், நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் போய் பார்த்துட்டு பரவாயில்லையே இதெல்லாம் வாங்கியிருக்கா, ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வாங்கவே மாட்டேன், நோ 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 அப்படின்னு சொல்லுவேன். என்ன பண்ணுறது, நீ இவ்வளோ மேக்கப் திங்ஸ் வச்சுருப்பேன், அதனால் நான் தூக்கி வச்சுட்டா நிற்க முடியும், அதுக்காகவே தான் வாங்கினேன். ஜிக்கே பார்த்துட்டு கொழுப்புடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு விட்டுறீங்க. பட் ஜேகே மைண்டில் என்ன நினைக்கிறானோ, அதில் நீ ஒன்று ஃபுல்லாக பார்ப்பேல, அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்காக தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நினச்சி சிரிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே நம்ம ஒரு மேக்கப் போட்டோம்னா டாப் டு பாட்டம் ரொம்ப பிடிக்கும். அது ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு எதுக்கு தேவைன்னா மேக்கப் திங்ஸ்லாம் வச்சுக்க மெயினாக தேவை தான். நீங்கள் சொல்லியிருப்பீங்க அதெல்லாம், எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப பிடிக்கும், இல்லை ஃபுல்லாகவும் பார்த்துக்கலாம், ஈவன் மேக்கப் திங்ஸும் வச்சுக்கலாம். அந்த ஃபுல் மேரரை விட இது வந்து நமக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஜேகே ரூமில் அது கிடையாது, பட் உங்களுக்காகவே வாங்கி வச்சுருக்கான். நீங்கள் வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இந்த நாய் சும்மா கலாய்க்குது நினச்சி நீங்களும் விட்டுட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து உங்களை கூப்பிட்ருப்பாங்க. மைன் நீ பிஸியாக இருக்கியா? இல்லை நான் ஃப்ரீ தான். அப்போ கீழே அத்தைட்டு பேசலாம். ஓகே எடுத்து நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு சரி நான் அத்தைட்டு பேச போகிறேன். கம்முனுங்க அத்தையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஜிக்கி பார்த்துட்டு நல்ல ஆப்ஷன் தான், அத்தை பையனாக பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய்ட்டு கோலா பாருங்க, கொழுப்படி உனக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கா. நீங்கள் சிரிச்சிட்டு கீழே ஓடிட்டீங்க. அங்கே போய்ட்டு உங்கள் அத்தைக்கிட்டே நான் கட்டி நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து உங்களை எட்டி பார்க்கலாம். நீங்கள் நல்லா ஜாலியாக வந்து கதையாக அடிக்கிறீங்க. நீங்கள் கீழே வந்து 2.5 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரைக்கும் மேலே வரல.
அப்பா இப்படி தான் இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுருப்பான். ஜேகே வந்து உங்கள் இன்னர்ஸ் அது எல்லாமே அவன் தான் எடுத்து வச்சுட்ருக்கான். அவனுக்கு வந்து அதுலேருந்து ஸ்மெல், உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கும்போது ஒரு ஸ்மெல் வந்துருக்கு, உங்களோட ஸ்மெல் அதெல்லாம் வர 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 எனக்கு அவளை பார்க்கணும், அவளை ஹக் பண்ணணும், அவளை கிஸ் பண்ணணும், அவ கூட கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படி சொல்லி அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கும். கீழே வந்து பார்க்கும்போது நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க அண்ணி கரெக்டாக வந்து ஜேகே அந்த பார்த்துட்டாங்க. என்னாச்சுடா அது என்ன பார்க்கலான்னு வந்து நீ எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆக்வர்டாக சிரிக்கிறான். சரி 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 நீ அவன் பண்ணாட்டி பாரு, நான் போய் உங்கள் அண்ணனை பார்க்குறேன், பாவம் மனுஷன் ரொம்ப நேரமாக தனியாக இருக்கான், நான் போய் கொஞ்சம் நேரம் கம்பெனி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. ஜேகே அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு குட் அண்ணி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி சொல்லி நினைக்கிறான். அவங்க அம்மா வந்து அவங்க பாட்டுக்கு இன்னும் எதோ பேசிகிட்டு இருக்காங்க, நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு தனிமக்கு வந்திருப்பான். நீங்கள் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, சின்சியராக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே அப்படியே வந்தான் பொறுமையாக உங்கள் ட்ரெஸ்ஸை ரொம்ப லைட்டாக அப்படியே அந்த ஃபிங்கர் பட்டு போடாமல் தூக்குறோம். உங்களுக்கு வந்து அவன் ட்ரெஸ்ஸை தூக்குறோம் அப்படிங்கிற அந்த விஷயமே தெரியல, அந்த அளவுக்கு பட்டும் போடாமல் தூக்கி அப்படியே பொறுமையாக ரப் பண்ணுறான். இப்போ அவனோட பேஸ்கின் படுது. நீங்கள் டக்குன்னு பயந்துச்சிக்கு பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்றீங்க. ஜேகே உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு லைட்டாக ரப் பண்ணிட்டு கீழே வந்து 2.5 மணி நேரம் ஆச்சு, புருஷன் தனியாக இருப்பானே, கொஞ்சம் வந்து கம்பெனி கொடுப்போம்லாம் இல்லை. எங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜங்கு என்ன பேசுகிற நீ, என்ன பேசுகிறேன்னா புதுசாக கல்யாணம்னா புருஷனை 10 நிமிஷம் பார்த்துட்டு கிஸ் கொடுத்துட்டே இருக்கணும், அதுதான் ஒரு அழகான பொண்டாட்டிக்கு அழகு தெரியுமா, நீ தான் இருக்கியே டம்மி பீஸு. சிக்கி மொத்தம் இருக்காங்க சிக்கி கையேடு அப்படின்னு உங்களுக்கு இப்போ நல்லா நல்லா இறுக்கி பிடிச்சிட்டான். அப்படியே உங்களை கிட்ட இழுத்துட்டான். நீங்கள் ஜிக்கி கிட்ட போயிட்டீங்க. ஜிக்கி அப்படின்றீங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு சொல்லுடி புது பொண்டாட்டி அப்படி தானே இருக்கணும். ஜங்கு ஜேகே டக்குன்னு நீங்கள் ஜங்குக்குன்னு சொல்லும்போது அப்போ வந்து அவன் லிப்ஸ் லைட்டாக ஓப்பனாக இருக்கும். டப்புன்னு கிஸ் அடிச்சு அவன் டங்கு டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படியே உங்கள் லிப்ஸ்குள்ளே விட்டு எடுத்துட்டான். உங்களுக்கு ஷாக்கு. ஜேகே கிஸ் பண்ணிட்டு என்ன சாப்பிட்டேன் இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டை போகிறான். அவங்க அண்ணி கரெக்டாக வந்துருப்பாங்க. அவங்க விஷயம் எம்மாடி அப்படின்னு டக்குன்னு ஷாக்கில் திரும்பிட்டாங்க. எம்மா ஜென் தோத்துருவான் போல் அப்படி இருக்கு அவங்களுக்கு. ஜென்னும் பின்னாடியே வந்திருப்பான். ஜென்னா அந்த விஷயத்தை பார்த்துட்டு ஜென்னு அவங்கள பார்த்துட்டு இல்லை அப்படின்னு ஒரு டைம் கிஸ் பண்ண வச்சுப்பியாடி சும்மா இருடோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜென்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அத்தை பேசிகிட்டே இருக்காங்க. பாவம் அத்தை பைத்தியம் போல். ஏய் எங்கள் அம்மா வேண்டி பைத்தியன்ற அங்கே பாரு இவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க, அவங்க அம்மா இன்னும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சிரிடி சிரி. அங்கே நல்லா 2 பேர் சேர்ந்து எங்கள் அம்மா பைத்தியம் மாதிரி புலம்பு விட்டுட்டு கொழுப்படி உனக்கு யார் நான் நமக்கு புதுசாக கல்யாணம் அத்தை இப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க. அன்றைக்கும் நீ இதே வேலையை பார்த்துட்டு இருந்த. இப்போ உன் தம்பி அண்ணனுக்கு தம்பிக்கெலாம் ஹார்மோன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வேலை பார்க்கும் போல். உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு நாங்கள் தான் படாத பாடுபடுறோம். உங்களே யார் மாட்ட சொன்னால் வேறு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. வாயை மூடு விசிட்டு அவங்க டக்குன்னு நல்லா வந்துட்டாங்க. நீங்கள் அவங்க விழுக்கு நல்லா வந்தேக்கும் சிவலுக்குன்னு பயந்துட்டீங்க. உங்களை பார்த்துட்டு வயன் நான் தான். ஜேகே மாடிக்கு போயிட்டான். உங்கள் அத்தை பார்த்துட்டு ஜேகே எப்போ வந்தான் சுத்தம் அத்தை இந்த உலகத்துலேயே இல்லை அப்படி இருக்கவங்களுக்கு. இல்லை ஜேகே தனிமுக்கம் வந்தான் மாடிக்கு போயிட்டான் த. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் சரி சொல்லிட்டாங்க. அவங்க உங்களை பற்றி லைட்டாக சிரிக்கிறாங்க. நீங்கள் உங்களை பார்த்துட்டிங்களோ? நான் கூட நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சம் டைம் ஆகும்னு பார்த்தேன். நானும் அப்படி தான் பார்த்தேன். அவன் தான் தாலி கட்டினதுலேருந்து ஒரு மார்க்கமாக நடந்துக்கிறான். ரொம்ப புதுசாக இருக்கோ? ஃப்ரெண்டாக இருந்தப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். நீ இப்போ பார்க்கும்போது லிட்டரலி எனக்கு அந்த ஜேகே வாய்ந்துன்னு எனக்கு தோணுது. மார்னிங் கிஸ் பண்ணுறான், இப்போயும் கிஸ் பண்ணுறான். ஐயோ நைட் நான் அவன் கூட தூங்கணுமா? அவங்க உங்களை பார்த்துட்டு ஐயோ நீ நைட்டு அவன் கூட தான் தூங்கணும் எதே எபிசோடு உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அவங்க உங்களை பார்த்து செம்மையாக சிரிச்சிட்டேன். இன்றைக்கி நீ உன் புருஷன்ட்ட மாட்டினடி உன் புருஷனுக்கு வேட்டை தான் அப்படின்னு சிரிச்சிட்டே போகிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க அடிச்சுட்டிங்க அவங்க பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அவங்களுக்கு ஒரே சிரிப்பு தான். உங்கள் அத்தை நீங்கள் 2 பேரும் பண்ணுற பார்த்துட்டு என்னாச்சு உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒன்றும் இல்லை தடிச்சுட்டு அவங்க லைட்டாக சிரிக்கிறாங்க. நீங்களும் ஒன்றும் இல்லை தடிச்சுட்டு அவங்கள பார்க்குறீங்க. அவங்க செம்மையாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டு அவங்க ரியாக்ஷன் பார்த்து சிரிக்காதீங்க எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. நீங்கள் கேட்டால் ரியாக்ஷன் வேறு கொடுக்குறீங்க. அன்றைக்கி நைட்டு எல்லோரும் வந்து ஒன்றா கலந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜேகே வந்து லைட்டாக அவங்க கையை பிடிச்சிருப்பாங்க. நீங்கள் அதுக்கே பயத்தில் ஸ்பூனை கீழே போட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கும். கையை தானடி பிடிச்சேன் ஏன் சடனாக கையெல்லாம் பிடிக்கிறேன் என்ன இப்படி பண்ணுற போய் ஸ்பூன் கீழே வந்துச்சு வச்சுட்டு நீங்கள் அது குனிஞ்சு எடுக்கும்போது தான் பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா ஜின் அந்த அக்கா தொடையில் நல்லா கையை வச்சு ரப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் நிமிஷம் விளக்குன்னு பயந்தே எழுந்திரிச்சிட்டிங்க.
உங்களுக்கு இதை பார்க்கும்போது ஐயோ இவன் தம்பியே பரவாயில்ல போல அப்படி இருக்குது. அதை கரெக்டாக அந்த அக்காவும் நோட் பண்ணிட்டாங்க. அவங்க உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இது நார்மல் தானே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூலாக ரியாக்ஷன் வேறு கொடுக்குறாங்க. நீங்களும் அதுக்கப்புறம் சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டு 2 பேர் வந்து ரூமுக்கு போக சொல்லிட்டாங்க. ஜேகே ஆல்ரெடி ரூமுக்கு போயிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் அந்த அக்கா பார்த்துட்டு ரூமுக்கு போயே ஆகணுமா? உன் புருஷன் ரூமுக்கு நீ தான் போகணும். நான் என் புருஷன் ரூமுக்கு இப்போ போயே ஆகணும். ஆல்ரெடி இங்கே பாரு மணி 10 ஆயிடுச்சு. அவன் குறுக்க மறுக்க நடந்துட்டு இருப்பான். நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நீங்கள் டக்குன்னு அவன் கை பிடிச்சிட்டு எனக்கு பயமாக இருக்குது. என்னடி பயம் உனக்கு? நான் அவன் ரொமான்டிக்கெல்லாம் இருக்க மாட்டான், மக்கும் வந்தாரோன்னு நினச்சேன். அது என்னன்னா இப்படி எக்குத்துப்பெல்லாம் பண்ணி எனக்கு பயமாக இருக்கு. அதனால தான் அவங்க உங்களை பார்த்துட்டு யார்கிட்ட சொன்னான் அவன் ரொமான்டிக் இல்லைன்னு? நீங்கள் அவங்கள பார்த்துட்டு இல்லை அவன் என் கூட இருக்கப்ப மக்கு மட்டும் தான் நடந்துப்பான். அவங்க உங்களை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம்டி. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிகே பார்த்தப்பே நினச்சேன் இவன் ரொம்ப ரொமான்டிக் பர்சனாக இருப்பான்னு. ஆனால் நீ இத்தனை வருஷமாக கூட இருந்தோம் இது தெரியாமல் இருக்கியேடி. அண்ணி அண்ணி இல்லை அக்கா அக்கா அவனுக்கு தான் அண்ணி. நீங்கள் அதை விடுங்க, அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதான் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது, நீயாச்சும் புருஷனாச்சு. அந்த 10க்கு 10 ரூம்குள்ளே என்ன நடந்தாலும் என்னால் கேள்வி கேட்க முடியாது தாயே. அடிச்சுட்டு அவங்க அதான் ஹெட்டு ஷேக் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் இவங்கள பார்த்துட்டு நல்லா பேசுகிறீங்க. அப்படி தான் இருக்குது உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது. நீங்களும் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறீங்க. அங்கே போனால் ஜேகே உட்காந்து யார்ட்டும் சின்சியராக ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அப்பா அப்படின்ட்டுருக்கு. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தான் பால்கனி நின்றுட்டு இருந்துப்பான். கம்முன்னு தூங்கிடுவோம் பேசிட்டு குடுகுடுன்னு இந்த பெட்டில் படுத்துட்டீங்க. ஜேகே நீங்கள் வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு பாவம் புள்ள மறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. சவுண்டு பேசிட்டு ஃபோன் வச்சுட்டு உள்ள வந்துட்டேன். வைன் வைன் சரி நீங்கள் ஜிக்கே பார்க்குறீங்க. தூங்கிட்டியா? தூங்குறவங்க இப்போ தூங்கிட்டியான்னு கேட்பியா? சரி எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு தூங்குறியா? அடிச்சுட்டு அடிச்சுட்டு விளக்க கண்ணு கண்ணு அவனை பார்க்குறீங்க. நீ இப்போ என்ன கேட்டா? ஒரு கிஸ் தரையான்னு கேட்டேன். அதுக்கே எவ்வளோ ஷாக் ஆகுற? ஜிக்கே பார்த்துட்டு கிஸ்ஸா? நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. டெய்லி நைட் ஒரு கிஸ், மார்னிங் ஒரு கிஸ், ஆஃப்டர்நூன் ஒரு கிஸ், அப்புறம் போகிற பிள்ளார் அப்போ கிஸ்ஸு. இதானடி சொன்னேன் இப்படி தான் இருந்தால் அதான் ரொமான்ஸுன்னு. ஜிக்கே பார்த்துட்டு அது சொன்னில ஒரு புக்கு, அதை நான் கூட படித்தேன். உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன்னா அந்த புக் படிச்சதில் எனக்கு எது திரும்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி? எது? அவங்களோட ரொமான்ஸ் தான். செம்மையாச்சுடி. நான் கூட எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த சீனில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. செம்மையாச்சு. ஜிக்கே பார்த்துட்டு ஜிக்கே அது சரி விடு. இதானே சொன்னேன் அந்த மாதிரி ஒரு புருஷன் வேணும். அதை ஃபுல்லாக படிச்சிட்டேன். அதை விட அப்படி இருப்பேன். ஒரு கிஸ் தெரியா? ஜிகே நான் அப்போ விளையாட்டுக்கு சொன்னேன். எனக்கு இப்போ தூக்கம் வருது, நீ தூங்கு. ஜிகே உங்களை பார்த்துட்டு ஏன் பயம் மூஞ்சில் கதைக்களி ஆடுது? ரொமான்டிக் புருஷன் வேணும்னு கேட்டுட்டு இப்படி மூஞ்சில் கதைக்களி ஆடவில்லாமா? அது அப்படின்னு சொல்லும்போது ஜெகே டக்குன்னு அப்படியே உங்கள் மேலே வரும். உங்களுக்கு ஷாக்கு. அப்படியே உங்கள் ஃபேஸை பிடிக்கிறான். அவங்க லிப்ஸை லைட்டாக வந்து ரப் பண்ணுறான். நீங்கள் உன்னை பார்த்துட்டு ஜெகே ஜெகே எனக்கு தெரிஞ்சு உங்கள் வாய்ஸில் ரொமான்ஸில் மார்னிங் எப்படி இருக்கும்னா ஒரு பாட்டு பாடுற மாதிரி இருக்கும் போல். ஒன்று முன் பண்ண வைக்கலாமா? ஜங்குக்கு அப்படிச்சிட்டு உங்களுக்கு ஷாங்கு. ஸோ இதோட இந்த 1 ஷாட் வந்து முடிச்சுக்கிறேன். எனக்கு ஏன் தெரியல, இந்த 1 ஷாட் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் முடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா இல்லை 2 ஹவர்ஸ் போடலாம், நல்லாயிருக்கும் அப்படி தோணுச்சு. பட் 2 ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ண டைம் இல்லை. சேம் டைம் இங்கேயும் நிறைய நாய்ஸ் வந்துருக்கும் ஸ்டார்டிங்லலாம். ஓகே அதெல்லாம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். டுமாரோ வந்துட்டு இதோட 2/2 போடுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு கொஞ்சம் குஜாலான 1 ஷாட் வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 1 ஷாட் மட்டும் வச்சுருந்தேன். அதில் தான் இதுவும் ஒன்று. ஸோ ஆல்ரெடி ஒன்று போஸ்ட் பண்ணிட்டேன், இது ஒன்று குஜாலானது. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், டாடா, ஐ லவ் யூ.